நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாளிலே கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் 58ஆம் வசனம். ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதுவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்னுடைய தலைப்பு அசைக்கப்படாதவர்களாயும் அசையாதவர்களுமாய். எந்த ஒரு விஷயத்திலும் அசைக்கப்படாமல், எந்த ஒரு விஷயத்திலும் அசைந்து போகாமல், தேவனுடைய நாமத்தில் துணிச்சலாய், தேவனுடைய அன்பில துணிச்சலாய் இருக்கும்படி இந்த நாளில கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரிகள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிறேன், உங்களுக்காய் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அசைக்கப்படாதபடி பரிசுத்தத்தில் உறுதியாய், ஊன்றுகோலாய், பரிசுத்தத்தில் வளரும்படி, உறுதியாய் நிற்கும்படி, அசைந்து போகாதபடி, நிலையாய் நிற்கும்படி கர்த்தர் அந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். அவருடைய பிள்ளையாய் உங்களை அழைக்கிறார். அவருடைய அன்பிற்கு அழைக்கிறார். அவருடைய பரிசுத்தமான கிருபைக்காய் அழைக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் விசுவாசத்துல உறுதியாயிருங்க. விசுவாசத்துல தளர்ந்து போகாமல், நம்பிக்கையில குன்றி போகாமல், எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல அசையாதபடி எப்பொழுது உறுதிப்பட்டவர்களாயிருங்க. நீதிமொழியில 17ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு பிரயாச தேவ சமூகத்தில் படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளோ பிரயாசப்பட்டும், எவ்வளோ உழைத்தும், எவ்வளோ சம்பாதித்தும், எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? எவ்வளோ பிரயாசப்பட்டும் அது வீணும் மிருதுமாய் போய்கிறதே, அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, பிரயாசப்படுகிறீர்களா? வருத்தப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், சகல பிரயாசத்தினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. இன்னைக்கு இல்லை என்ற பிரயாசமா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசத்தினால பிரயோஜனம் உண்டு. நீங்கள் படுகிற எல்லா பாடுகளுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. நீங்கள் படுகிற எல்லா வேதனைகளுக்கும், தரித்திரத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு. உங்கள் பற்றாக்குறையா இருக்கிற உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் லூக்கா சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, வசனத்தை ஜபத்தில் கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க வசனத்தை கேட்கும் பொழுதும் நம்பும் பொழுதும் தான் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க முழுக்க முழுக்க கர்த்தரை மாத்திரம் தான் நம்பணும். நீங்க முழுக்க முழுக்க அவரை மாத்திரம் தான் நம்பணும். உங்க பிரயாசம் ஒரு நாள் வீண் போகாது. உங்க பிரயாசம் எல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கட்டும். உங்க பிரயாசம் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். இப்படியாய் லூக்கா சுவிசேஷத்துல
5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். எப்படி அந்த கடல்ல போய் எங்கெல்லாம் வலைய போடணும் போட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. எத்தனையோ படகுல வந்தவர்கள் எல்லாம், இதோ இந்த இடத்துல மீன் இருக்குது, இந்த இடத்துல போடுங்க, இந்த இடத்துல கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்களும் நம்பி சந்தோஷத்தோட போனோம். நாங்களும் நம்பி சந்தோஷத்தோட வலையை போட்டோம். ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் கூட அகலப்படல, ஒரு மீனும் கிடைக்கலையே. எங்களுக்கு போனது வருத்தம் தான் கிடைத்தது. வலைய போட்டு சரிகரம் தான் பலவீனமானது. எத்தனையோ பிரயாசப்பட்டும் கஷ்டப்பட்டும் ஒன்றுமே கிடைக்கல. வீணும் விருதமாயி நாங்கள் இருக்கிறோம். நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் என்று சீமோன் தேவனிடத்துல சொல்லுகிறார். நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், நாம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு, நாம் முழுவதும் படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கல, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே என்று வேதனைப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சீமோன், நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் காக்கப்படவில்லை. ஆகிலும் முடிவு எடுக்கிறார். ஆகிலும் பரவாயில்ல, எதுவும் பிரயாசப்பட்ட கிடைக்கல, இருந்தாலும் முடிவில் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. எல்லாரும் சொன்னாங்க அங்க இருக்கு இங்க இருக்குது, நாங்க பாரு மீனை பிடிச்சிட்டு வர கிடைக்கும் சொல்லி போனேன், இங்கேயும் கிடைக்கல, பிரயாசப்பட்டு கிடைக்கல. இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையின்படியே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இருந்தாலும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். இப்போ முடிவு, அந்த முடிவிலாவது வலையை போட்டு பார்ப்போம், கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி இவர்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு வலையை போய் போடுகிறார்கள். இவர்கள் வலையை போடுகிறார்கள். இவர்கள் வலையை போடும் பொழுது அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார். என் தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, உங்க வலையை போடும் பொழுது அந்த படகு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கேற்று பிரயாசப்படும் போது அது ஆசீர்வாதமா மாறும். பாருங்க, மாம்சத்துல ராவெல்லாம் பிரயாசப்பட்டார் சீமோன், ஒன்றும் ஆகப்படல, ஒன்றும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், தியானத்துல கொண்டு போய் போடு, தியானத்துல கொண்டு போய் போடு, அப்பொழுது மீன் கிடைக்கும் என்று சொல்ல. கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார். அப்பொழுது மற்ற படவிலிருந்தும் கூட்டாளிகளும் வந்து தங்களுக்குள்ள உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்களும் அந்த 2 படகுகள் அமிழத்தக்க நிரம்பினார்கள். அமிழத்தக்க, பாருங்க, ஒரு படகுல போய் போடுன்னு தான் சொன்னாரு. ஆனா பேதுரு, சீமோன் பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு பிரயாசப்பட்டு போய் போட்டார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வலையை போட்டார். அவர் நினைத்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். 2 படகு நிறையும்படியான மீன்களை, அதுவும் பொழியத்தக்க, படகு முழுவதும் மூழ்கத்தக்க அந்த மீன்கள் நிரப்பப்பட்டது. தங்களுக்கு உதவி செய்யும்படி மற்ற படகுகளின் கூட்டாளிகளை கூப்பிட்டார். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சைகை காட்டினார். அவர்கள் வந்து 2 படகுகளும் உள்ளத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகும், யோசித்து பாருங்க, இந்த பூமியில எத்தனை மீன்கள் பிடிக்க படகு கொண்டு போனாலும் வலைய போட்டாலும் அப்பேற்பட்ட மீன் யாரும் கிடைத்ததும் கிடையாது, கண்டதும் கிடையாது. தேவ பிள்ளைகளே, இரட்டிப்பான நன்மை தேவன் பேதுரு சீமோன்
தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் பிரயாசப்படுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு ஏற்றபடி கீழ்ப்படிங்க. உடனே கீழ்ப்படியணும். கர்த்தர் உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற இரட்டிப்பான பலனை கொடுப்பார். 2 படகு மூழ்கத்தக்க நிரம்பி வழியும்படி கொடுத்தார் ஆசீர்வாதத்தை. இன்னைக்கு நீங்களும் குறைந்து கிடக்கிறீர்களா? இன்னைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்கள் தடைப்பட்டு இருக்கிறீர்களா? நாவும் முழுவதும் பகலும் வேலை செய்து பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? வேதனைப்பட்டு இருக்கிறீர்களா? சஞ்சலப்பட்டு இருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, மனுஷன் நம்பி நம்பி வாழ்ந்தது போதும். உலகத்துல அவன் சொல்ற இவன் சொல்ற சொன்னது போதும். உங்களுக்கு சொல்லுகிறவர் கர்த்தர். அவர் என்ன சொல்றாரோ கேளுங்க. சீமோன் பேதுரு உடனே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கும் இப்பொழுதே கர்த்தர் வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உங்க களஞ்சியம் நிரம்ப போகிறது. உங்க மாவு பிசை நிறைஞ்சு போகிறது. உங்க வீட்டுல செழிப்புண்டாக போகிறது. உங்க உழைப்பு பெருகும்படி செய்வார். உங்க பிரயாசம் பெருகும்படி செய்வார். இப்பொழுதே இந்த வசனத்தின் ஜெபத்தையும் நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை தருவார். நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து கெஞ்சி கேட்கிறேன், ஏசப்பாவை மாத்திரம் நம்புங்க. அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்கிட்ட தான் நன்மை இருக்கிறது. நீங்க உங்க மாம்சத்துல பிரயாசப்பட்டு சரிகிற பலவீனமாய் நொந்து கவலைப்பட்டு மூலையில இருக்கிறதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி அவர் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் எல்லா காரியத்தையும் செய்து பாருங்களே. கர்த்தர் பிரயாசத்துக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். இப்பொழுதே இல்லை, இந்த நிமிஷம் இன்றைக்கே பார்க்கின்ற வேலையில எங்களுக்கு கொடுப்பார். நம்பணும், கர்த்தரை நம்பணும். 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு கொடுத்து மீதியான 12 கூட வைத்து இதை நீங்கள் வழி எங்கும் சாப்பிட்டு போங்க என்று சொன்ன கர்த்தர் உங்க பிரயாசத்துக்கு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? உங்க பிரயாசத்துக்கு நன்மை தரமாட்டாரா? இப்பொழுதே நன்மை தர ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுதே உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தர ஆயத்தமாயிருக்கிறார். சொந்து போகாதீங்க, கவலைப்பட்டு போகாதீங்க. உங்க பிரயாசத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்க பிரயாசத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உங்க பிரயாசத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கா 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் ஈராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம் என்று சொல்லி இங்க தெசலோனிக்கா வழியாய் கர்த்தர் பேசுகிறார். தெசலோனிக்கா எழுதின 2வது நிருபம் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் வேலை செய்து பிரயாசப்பட்டு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோன்றார். உங்க வேலையில உறுதி வேணுமா? உங்க வேலையில ஆசீர்வாதம் வேணுமா? உங்க பிரயாசத்துல ஆசீர்வாதம் வரணுமா? இப்பொழுதே கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவரை நம்புகிறது நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கை செழிக்கும். அவர் சொல்வதற்கு ஏற்றபடி நீங்க வாழும்போது, கீழ்ப்படியும் போது, கடைபிடிக்கும் போது கர்த்தர் இப்ப சொல்லுகிற எல்லா வித ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். சொர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்புங்க, ஏசப்பாவை மாத்திரம் நம்புங்க. அவர்கிட்ட தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்கு. உங்க களஞ்சிய தொட்டியை நிரம்பணுமா? அவர்கிட்ட மாத்திரம் தான் ஆசீர்வாதம் இருக்கு. சாரிபாத்தின் வீட்டிலே எண்ணெய் மாவு குறைந்திருந்தது. கர்த்தர் எலியாவை அனுப்பி அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மாவு எண்ணெய் நிரம்பினது. சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பு உண்டானது. கர்த்தரை நம்பணும். நீங்க நம்பினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க நம்பினா தான் உங்களுக்கு செழிப்பு வரும். நாங்கள் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டு வேலை செய்து சாப்பிட்டோம். யாருக்கும் நான் தொந்தரவு கொடுக்கல. யாரிடத்துல போய் இலவசமா சாப்பிடல, இலவசமா கேட்கல, இலவசமா இருக்கல. சொந்த கையினால உழைத்து சம்பாதித்து பிரயாசப்பட்டு வாழ்ந்தோம். வருத்தத்தோடு சம்பாதித்து உழைத்து முன்னேறினோம் என்று சொல்லுகிறார். நீங்க எப்படி? உங்க வாழ்க்கை எப்படி? நீங்க எப்படியா இருக்க விரும்புகிறீங்க? உங்க
உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க இப்பொழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்பொழுதே தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை வைங்க. நான் பிரயாசப்படுகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை தந்தே ஆகணும் என்று சொல்லி இப்பொழுதே நீங்க ஆண்டவரத்துல கேளுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அவர் ஒரு நாளும் உங்களை தள்ள மாட்டார், கைவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடு நோய்களில் நடக்கிற நாகிலும் அவர் எல்லாரிலும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்க சூரியன் கீழே பலன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் சபத்தையும் பார்க்கிற உங்களை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீங்க. உங்க பிரயாசத்துக்கு பலன் உண்டு, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இப்பொழுதே இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பாரா. ஆண்டவரே, யார் யார் பார்க்கிறார்களோ, யார் யார் நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் தலையில் மேல், அவருடைய கூடாரத்தின் மேல், உழைப்பின் மேல், வீட்டின் மேல் ஆசீர்வாதம் மறங்கட்டும். அவருடைய பிரயாசங்கள் நான் செழிப்புண்டாகட்டும். நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டேன், வலையை போட்டேன், இரட்டிப்பான நன்மைகளை 2 படகை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த பிள்ளைகளுக்கும், இந்த பார்க்கிற ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்த ஆசீர்வாதம் தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.